வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். அன்னாளுக்கு வாழ்க்கை நியாயமானதாக இருக்கவில்லை. அவளை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு புருஷன் அவளுக்கு இருந்தான். ஆனால் 1 சாமுவேலின் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அன்னாளுடைய கற்பத்தை அடைத்து போட்டார் என்று வாசிக்கின்றோம். இதுதான் அவளுடைய வாழ்க்கையில் பலவிதமான அநியாயமான கஷ்டங்களை அன்னாள் அனுபவிக்க காரணமானது. முதலாவதாக, அவளுடைய புருஷனுக்கு இன்னொரு மனைவி இருந்தாள். அன்னாள் குழந்தை பெற முடியாதவளாய் இருந்தபடியினாலே எல்கானா 2வது மனைவியை திருமணம் செய்திருக்கக்கூடும். பாருங்கள், அக்காலத்திலே ஒரு பெண் எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றாளோ அதை பொறுத்துதான் அவளுக்கு மரியாதை இருந்தது. ஆகவே குழந்தை இல்லாத இந்த அவமானத்தோடு அன்னாள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். இதில் இன்னுமாக பெனினாளுடைய கொடுமையான காயப்படுத்தும் வார்த்தைகளையும் அவள் அனுபவிக்க வேண்டியதாயிற்று. விசேஷமாக குடும்பத்தார் சீலோவில் இருக்கின்ற தேவனுடைய ஆலயத்திற்கு பிரயாணப்பட்டு போகும்போது பெனினாள் அதிகமாக அன்னாளை வேதனைப்படுத்தினாள். பாருங்கள், பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். ஆகவே தேவாலயத்துக்கு போகும் முன்பதாக எல்கானா அவளுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் பலியிடுவதற்கான பங்குகளை கொடுத்தான். ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. ஆகவே ஒவ்வொரு முறை ஆலயத்துக்கு போகும்போது அன்னாள் மிகுந்த வேதனைக்குட்பட்டாள். எல்கானா அவளுக்கு 2 பங்குகள் கொடுத்து ஆறுதல் படுத்த முயற்சி செய்தான். ஆனால் ஆண்டவர் அவளுடைய கற்பத்தை அடைத்து போட்டதை குறித்து எல்கானாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எல்கானாவின் அன்பு அவளுக்கு எந்த விதமான நல் உணர்வையும் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவள் சந்தோஷமாய் இராதபடிக்கு பெனினாள் எப்பொழுதும் பார்த்து கொண்டாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஆனால் ஆச்சரியமாக ஒரு நாளில் பெனினாளுடைய காயப்படுத்தும் வார்த்தைகள் அன்னாளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. ஒரு முறை குடும்பத்தார் தேவனுடைய ஆலயத்திற்கு போனபோது அன்னாள் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டாள். நண்பர்களே, சில நேரங்களில் கஷ்டமான சூழ்நிலைகள் விசுவாசிகளை சரியான காரியத்தை செய்ய உந்தி தள்ளுகின்றது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9லிருந்து 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கும்போது, சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பாருங்கள், பெனினாள் மனம் அடிவாக்கினது அன்னாளை ஜெபிக்க பண்ணினது. இதே போன்ற அநேக மக்களை நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். யோசேப்பின் சகோதரர்கள் செய்தது, சவுல் தாவீதுக்கு செய்தது, புறஜாதிகள்
பவுலுக்கு செய்தது எல்லாமே கடைசியாக நன்மையிலே கொண்டு வந்து முடிவடைய பண்ணினது. அதேதான் அன்னாளுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்றோம். ஜெபமானது அன்னாளுடைய சூழ்நிலையை உடனடியாக மாற்றவில்லை, ஆனால் ஜெபம் அன்னாளை மாற்றினது. ஆலயத்தில் ஜெபித்து முடித்த பிறகு அவள் வித்தியாசமானவளாய் மாறிவிட்டாள். 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஆசாரியனாகிய ஏலி அன்னாள் ஜெபிக்கும்போது கூர்ந்து கவனித்து பார்த்து எந்தவிதமான நிரூபணம் இல்லாமல் அவளை குடிகாரி என்று பட்டம் கொடுத்தார். பாருங்கள், பெனினாள் செய்தது போலவே இந்த ஏலியும் அன்னாளுக்கு செய்தார். மறுபடியும் அன்னாளுடைய வாழ்க்கை அநியாயமான வாழ்க்கையாய் இருந்தது. ஆனால் இந்த முறை அன்னாள் அளவில்லை, மாறாக ஏலியிடத்தில் தாழ்மையுடனும் உறுதியுடனும் பதில் அளித்தாள். 15ஆம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். பாருங்கள், அன்னாளிடத்தில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டது. உடைந்திருந்த அந்த பெண் இப்பொழுது திடீரென்று தைரியமுள்ள பெண்ணாக உருவெடுத்தாள். இந்த மாற்றம் எப்படி வந்தது? அன்னாள் தன்னுடைய கவனத்தை ஆண்டவர் மேல் திருப்பினதினால் இருக்கலாம். இப்பொழுது பெண்ணினாளுடைய வார்த்தைகள் அவளை வேதனைப்படுத்தவில்லை. ஏலியினுடைய அநியாயமான குற்றச்சாட்டும் அவளை பாதிக்கவில்லை. 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமாயிருக்கவில்லை என்று பார்க்கின்றோம். நண்பர்களே, வாழ்க்கை அநியாயமானதுதான். அது மிகவும் ஒருவரை காயப்படுத்துகின்றது. ஆனால் ஒருவர் தங்களுடைய கவனத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது வித்தியாசமான உணர்வு ஒன்று ஏற்படுகின்றது. ஆங்கிலத்தில் பழைய ஒரு பாடல் இருக்கின்றது, Turn your eyes upon Jesus, look full in his wonderful face, and the things of the earth will go strangely dim in the light of his glory and grace. இயேசுவின் மேல் உங்கள் கண்களை திருப்புங்கள். அவருடைய அற்புதமான முகத்தை முழுமையாய் நோக்கி பாருங்கள். அப்பொழுது இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் மறைந்து போகும். அவருடைய கிருபை, அவருடைய மகிமையின் வெளிச்சம் இந்த உலகத்தின் கவலைகளை மறைத்துவிடும். நண்பர்களே, இந்த தருணத்திலிருந்து அன்னாள் கர்த்தரையே தன்னுடைய வாழ்க்கையின் மையமாக வைத்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டாள். சாமுவேல் பிறந்தபோது 20ஆம் வசனத்தில், கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அடுத்த முறை குடும்பத்தார் தேவாலயத்துக்கு சென்றபோது 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். சாமுவேல் பால் மறந்த பின்பு அவனை தேவாலயத்திற்கு கொண்டு சென்று முன்பு அவளை கிண்டல் செய்த ஏலியிடம் 27ஆம் வசனத்தில், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று சாட்சி சொன்னாள். எல்லாவற்றை காட்டிலும் ஆச்சரியமாக தனக்கு பிறந்த ஆண் மகனை தன்னோடு வைத்து பெருமைப்பட அவள் விரும்பாமல் 28ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும்
அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று வாசிக்கின்றோம். அதாவது பால் மறந்த சாமுவேலை தேவாலயத்தில் விட்டுவிட்டு அவள் வீட்டுக்கு போய்விட்டாள். நண்பர்களே, மனிதர்களுடைய வார்த்தைகள் நமக்கு பெரிதாய் தோன்றுமானால் வாழ்க்கை நமக்கு கஷ்டமாயிருக்கும். மனிதர்களுடைய எண்ணங்கள் நமக்கு முக்கியமாக இருக்கும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் கவலையோடு வாழ்வோம். பெனினாள் போன்ற மக்கள் நம்மை கண்ணீரின் பாதையில் நடத்த முடியும். இல்லாவிட்டால் பெனினாள் போன்ற மக்கள் நம்மை கர்த்தரிடத்தில் நடத்த முடியும். பாருங்கள், ஒரு விசுவாசி கர்த்தரில் தன்னை மறைத்து கொள்வானானால் இந்த உலகத்தின் காரியங்கள் அவ்வளவு பெரிய காரியமாய் தோன்றாது. உலகத்தின் கவலைகள் நம்மை விட்டு அகன்று போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனத்தில் அழகாக இப்படி சொன்னார்: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொன்னார். நண்பர்களே, நம்மை தேவனுக்குள் நாம் மறைத்து கொள்ளும் போது இந்த உலகத்தின் காரியங்கள் பெரிதாய் நமக்கு தோன்றாது. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.